விளாத்திக்குளம் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. தூத்துக்குடியினுடைய எம்பி யாரு? கனிமொழி அம்மையார். கனிமொழி அம்மையார். மணிப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு எதிராக இங்க கனிமொழி அம்மையார் விளக்கேந்தி ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணிலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா, அவங்க இருக்கிற தொகுதியில ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்காக அவங்க ஏதாச்சும் பண்ணாங்களா? அவங்க எங்க போனாங்க? அவங்களுக்கு விளாத்திக்குளம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாரியான போஸ்டர்ஸ் அந்த ஊர் முழுக்க ஒட்டியிருக்கிறதா, கிராம மக்கள் ஒட்டியிருக்கிறதா, ஒரு இமேஜ் ஒண்ணு சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த இமேஜ நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். திமுக எம்பி கனிமொழி அம்மையாருடைய தொகுதியில தான் இப்பேற்பட்ட கோர சம்பவம் நடந்திருக்கு. +2 படிக்கிற ஒரு சின்ன பொண்ண கொடூரமா கொன்னுருக்கானுங்க. கொடூரமா கொன்னுருக்கானுங்க. அதுக்காக திமுக எம்பி கனிமொழி அம்மையார் என்ன பண்ணாங்க? ரொம்ப ஹார்ஷா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆனா, அந்த குடும்பத்தினரை போய் அவங்க பார்க்கவே இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர கனிமொழி அம்மையார் போய் பார்க்கவே இல்ல. இப்போ தமிழகத்தில தேர்தல் காலம் அப்படின்றதுனால, இத மாரி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் தேர்தல்ல எதிரொலிக்கும். ஸோ தயவு செய்து நீங்க அமைதியா இருக்காதீங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை போய் பாருங்க, ஆறுதல் சொல்லுங்க அப்படின்ற மாரி யாராச்சும் கனிமொழி அம்மையார் அவர்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால கனிமொழி அம்மையார் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை பார்க்க போயிருக்காங்க. ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காங்க. ஆனா மக்கள் யாரும் அவங்கள உள்ள விடவே இல்ல. கிராமத்து மக்கள் கனிமொழி அம்மையார விரட்டி அடிச்சிருக்காங்க. லிட்டரலி விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவ நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன். அப்படியே அதையும் பாருங்க. தொடர்ந்து தூத்துக்குடி தொகுதியில எம்பியா வின் பண்ணவங்க தான் மேடம் கனிமொழி. அவங்க தொகுதியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் இப்பேற்பட்ட கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு. பாவம் அந்த +2 படிக்கிற பொண்ண கொலையே பண்ணியிருக்கானுங்க. அந்த கொடூரமான சம்பவத்துக்கு நீதி வேணும்னு கடந்த 3 நாட்களாக அந்த கிராமத்து மக்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்பல்லாம் கனிமொழி அம்மையார் அவர்கள் அங்க போகவே இல்ல. அந்த மக்கள போய் பார்க்கவே இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாரி, இது தேர்தல் நேரம். நீங்க இது மாரி சும்மா இருந்துட்டீங்கன்னா, இது எலக்ஷன்ல எதிரொலிக்கும்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல. அதனால அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர போய் பார்த்துட்டு வரலாம். சும்மா தல காட்டிட்டு வரலான்னு நம்முடைய மேடம் கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த கிராம மக்கள் பாவம் கனிமொழி அம்மையார விடவே இல்ல. கேள்வி மேல கேள்வி கேட்டு விரட்டி அடிச்சு விட்டாங்க. நாங்க 2, 3 நாளா போராட்டம் பண்ணோம். அப்பல்லாம் நீங்க எங்க போனீங்க? மணிப்பூர்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு இங்க விளக்கேந்தி போராட்டம்லாம் பண்ணீங்களே! உங்க தொகுதியில இப்பேற்பட்ட கொடூரம் நடந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது தேர்தல் நேரம் அப்படின்றதுனால தான் எங்கள பார்க்க வந்தீங்களா? அப்படின்ற மாரியான பல கேள்விகள கேட்டு கனிமொழி அம்மையார் அவர்கள பிளாக் பண்ணியிருக்காங்க. உள்ள விடவே இல்ல. உள்ள விடவே இல்ல. தேர்தல் நெருங்குற நேரத்துல இது மாரியான விஷயங்கள் நடந்ததுன்னா, கண்டிப்பா அது திமுகவினருக்கு, திமுக கூட்டணிக்கு நெகட்டிவா தான் இருக்கும். பட் கடந்த பல மாதங்களாக இத மாரியான பல சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் தான் இங்க நடந்துட்டே இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா? போஸ்டர் அடிச்சுலாம் ஒட்டியிருக்காங்கன்னு. அந்த போஸ்டர காட்டுறேன் பாருங்க. விளாத்திக்குளம் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. தூத்துக்குடி எம்பி யாரு? கனிமொழி. மணிப்பூருக்கு விலக்கு பிடித்த கனிமொழிக்கு இந்த விளாத்திக்குளம் எங்க இருக்குன்னு தெரியல பாத்தியா? இது பார்த்தீங்கன்னா போஸ்டர். பட் நீங்க கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தா தான் புரியும். இது ஏஐயால ஜெனரேட் பண்ணப்பட்டது அப்டின்னுட்டு. எப்படி சொல்றேன்னா, சைட்ல பாருங்க அந்த ஜெமினி லோகோ இருக்கு. அண்ட் கனிமொழி அப்டின்ற அந்த பெயர் இருக்கு இல்லையா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு பாருங்க. விளாத்திக்குளம் நீங்க போட்டிருக்காங்க இல்லையா? அங்க இருக்கிற கடைங்களுடைய போர்டுல கூட பார்த்தீங்கன்னா, விளாத்திக்குளம் தான் இருக்கும். ஸோ இந்த ஏஐனுடைய பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா, அது ஃபேக்கா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபேக் தான். இது மாரியான ஒரு போஸ்டர்ஸ் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஒட்டவே இல்ல. பட் திமுகவ தாக்கி பேசணும், திமுகவ அசிங்கப்படுத்தணும், திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ நாம பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இங்க இருக்கிற எதிர்க்கட்சிக்காரங்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் தான் இப்பேற்பட்ட ஒரு காரியத்த பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. வேற யார் பண்ணியிருக்க போறாங்க? ஊபிஸா பண்ண போறாங்க? பண்ணுங்க. தப்பே கிடையாது. இது மாரி என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா திமுக பண்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா மாட்டிக்கிற மாரி பண்றீங்களே! பண்றத கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன்றீங்களே! திமுகவ பாருங்க. எவ்வளோ அழகா பண்றாங்க. சன் நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்த வச்சுக்கிட்டு, எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க பாருங்க. குளோபல் லெவல்ல இந்தியாவுடைய மானத்த வாங்குற மாரியான பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க. அத மாரி ஏதாச்சும் பண்ணுங்களேன். இத மாரியா பண்ணுவீங்க? மாட்டிக்கிற மாரியா பண்ணுவீங்க? தயவு செய்து எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்றத திமுக கிட்ட பார்த்து கத்துக்கோங்க. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்பொழுது என்னலாம் பண்ணியிருந்தாங்க? எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதுல ஒரு 10% நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு ஃபுல் சப்போர்ட் உங்க சைடுக்கு வந்திருக்கும். மக்கள் பயங்கரமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க திமுக பண்ணதுல 10% கூட பண்ணவே இல்ல. அதான் நிதர்சனமான உண்மை. தயவு செய்து அரசியல் எதிர்க்கட்சியா இருக்கும்பொழுது அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்றத திமுக காரங்க கிட்ட பார்த்து கத்துக்கோங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.
இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். கள்ளக்குறிச்சியில திமுக அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சின்னவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாரு. மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக தான் துணை முதலமைச்சர் அங்க வந்திருந்தாரு. பொதுவா திமுகவினர் இது மாதிரி ஏதாச்சும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநாடு மாதிரி ஏதாச்சும் நடத்த ஏற்பாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்கள் திமுக தலைவர்கள பார்க்கறதுக்கோ, திமுக தலைவர்கள் பேசுறத கேட்கறதுக்கோலாம் பெருசா வரவே மாட்டாங்க. 100ல 90% மக்கள் அதுக்காக வரவே மாட்டாங்க. அவங்க எதுக்காக வருவாங்கன்னா, திமுகவினர் இது மாரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணும்பொழுது, அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்த வந்து அலங்கரிக்கணும் அப்படின்றதுக்காக சில பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? காய்கறிகள், பழங்கள், இந்த வாழை மரம், வாழைத்தார் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே எடுத்துன்னு போறதுக்கு தான் முக்காவாசி பேர் வருவாங்க. இதுல எல்லாருமே திமுக காரங்க தான். திமுக ஆதரவாளர்கள் தான். என்னதான் திமுக காசு குடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தாலும், திமுக ஆதரவாளர்களா இருக்கிறவங்களுக்கே காசு குடுத்து அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும், போகும்போது அவங்க சும்மாலாம் போக மாட்டாங்க. வெறும் கையோட போக மாட்டாங்க. அங்க அலங்காரத்துக்கு வச்சிருக்கக்கூடிய பொருட்கள தூக்கின்னு தான் போவாங்க. அதே மாரியான ஒரு சம்பவம் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியிலும் நடந்திருக்கு. இதுல பிளாட் ட்விஸ்ட் என்னன்னா, அங்க இருக்கிற அலங்கார பொருட்கள் மீது, முக்கியமா இந்த வாழைத்தார்கள் மீது யாரும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா? அந்த திமுக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாடிகார்ட் மாரி வந்து நின்னுட்டாங்க. அங்க இருக்கிறவங்க யாரும் அந்த வாழை மரங்கள, இல்லன்னா அங்க அலங்காரத்துக்கு வச்சிருக்கக்கூடிய பொருட்கள தொடக்கூடாது அப்படின்றதுக்காக பாடிகார்ட் மாரி நின்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கையில ஒரு பெரிய கொம்பு எடுத்துக்கிட்டு அத பாதுகாக்குறாங்க. மக்கள் யாரும், அந்த திமுக ஆதரவாளர்கள தான் சொல்றேன். அவங்க யாரும் இந்த பொருட்கள எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, அந்த கொம்ப வச்சுக்கிட்டு எல்லாருமே தள்ளிட்டே இருந்தாங்க. ஆனா, திமுக ஆதரவாளர்கள் அதெல்லாம் கேட்பாங்களா? அவங்க சொல்படி நடந்துப்பாங்களா? "நீங்க என்னடா சொல்றது? நாங்க என்னடா கேட்கறது?" அப்படின்ற மாரி தான் தொடர்ந்து அந்த வாழை மரத்து மீது கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்ச அளவு அறுத்துக்கிட்டு, இழுத்துக்கிட்டு ஓடிட்டே தான் இருந்தாங்க. சுயமரியாதை, சுய ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் தான் அப்படிலாம் பண்ணாங்க. கூட்டம் அதிகமாயிடுச்சு. அங்க பாடிகார்டா நின்னுட்டு இருந்த திமுக நிர்வாகிகளால சமாளிக்க முடியல. கெஸ் வாட்? அப்புறம் என்ன ஆயிருக்கும்? வேற என்ன ஆயிருக்கும்? அந்த திமுக ஆதரவாளர்கள் அங்க வச்சிருந்த எல்லா வாழை மரத்தையும் அறுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா இல்ல. அவங்க பெரிய பெரிய வண்டியில வந்திருந்தாங்க போல. 4, 5 பேர் கூட்டமா வந்து மொத்தத்தையும் அறுத்துட்டு வண்டியில வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா நாம எல்லாருமே அவங்களுக்கு மரியாதைய தரணும். அவங்களுடைய டெடிகேஷன் எந்த அளவு இருக்கு அப்படின்றத பாருங்க. திமுக இது மாரி மாநாடு நடத்துது, திமுக இது மாரி நிகழ்ச்சிகள் நடத்துதுன்னா, கண்டிப்பா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அத நாம வீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால நம்ம போகும்போதே பெரிய வண்டியோட போகலாம். கையில கத்தி கித்திலாம் எடுத்துட்டு போலாம். அப்பதான் அந்த பழங்கள், வாழை மரம் இதெல்லாம் அறுத்துட்டு போக முடியும்னு சொல்லி, எல்லாத்துக்குமே ரெடியா தான் அந்த திமுக ஆதரவாளர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் திமுக இது மாரி நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது, மாநாடுகள் நடத்தும் பொழுது, அதுல பயங்கரமா அடி வாங்குறது யாருன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் வாடகைக்கு விட்டிருப்பாங்க பாருங்க. அவிங்க தான். இந்த லட்சணத்துல தான் திமுகவின் நிகழ்ச்சிகள், மாநாடுகள் எல்லாமே நடக்குது. அவங்க ஆதரவாளர்கள் வட்டம் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதுல பாஜக நடத்துற மாநாடுகள்ல நொல்ல நாட்ட சொல்லிட்டு திரியிறாங்க. பாஜக மாநாடுன்னு சொல்லும்பொழுது தான் இப்போ சமீபத்துல திருச்சியில ஒரு மாநாடு நடந்தது இல்லையா? அதுல நம்முடைய பாரத பிரதமர் பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. என்டிஏ சார்பாக நடந்த அந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. அந்த மாநாட்டுல பிரதமர் மோடி ஏகப்பட்ட விவகாரங்களை குறித்து பேசியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை குறித்து பேசியிருந்தாரு. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள், ஊடக பொறிகிகள் மோடி பேசின விஷயங்கள, பல விஷயங்கள பெருசா மக்களிடத்துல காட்டவே இல்ல. நியூஸ் கார்டா மட்டும் தான் போட்டிருக்காங்க. சாணக்கியா மாதிரியான ஒரு சில ஊடகங்கள் மட்டும் தான் என்ன மாதிரியான விஷயங்கள அவர் பேசியிருக்காரு அப்படின்றத முக்கியமான பாயிண்ட்கள் எல்லாத்தையுமே நியூஸ் கார்டா போட்டிருந்தாங்க. ஆனா மற்ற ஊடகங்கள் இருக்கு இல்லையா? திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஊடகங்கள், அவங்க யாருமே இது குறித்து பெருசா பேசவே இல்ல. எதுவுமே பண்ணவே இல்ல. இந்த நாட்டின் பிரதமர் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தமிழகத்துடைய ஆளுங்கட்சிய கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத பத்தி பெருசா செய்திகளே போடல. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவனுங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பானுங்க. எலும்பு துண்டு எங்க வாங்குறானுங்களோ அவங்க கிட்ட தானே இவனுங்க விசுவாசமா இருப்பாங்க. சோ இவங்கள பத்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த மாநாட்டுல நடந்த சில முக்கியமான விஷயங்கள நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் ஷேர் பண்றேன். கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாநாட்டுக்கு என்டிஏல இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அது தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில இருந்தது மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த மேடையில பேசியிருக்காங்க. தமிழக மக்களுக்கு ஸ்ட்ராங்கான மெசேஜ குடுத்திருக்காங்க. அந்த நிகழ்வானது அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை குடுத்திருக்கு அப்படின்ற மாரியே நாம சொல்லலாம். ஏன்னா இந்த திமுக அவங்களுடைய ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணி பலமாகவே இல்ல. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. பாமகல இது மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகல இது மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி இல்லாத பொல்லாத விஷயங்கள தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க.
அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த மாநாட்டில் என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியிருக்காங்க. திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக பல சம்பவங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. எப்போதும் போல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வணக்கம்னு சொல்லி தான் அவருடைய ஸ்பீச்சை ஆரம்பிச்சாரு. பண்பாடு, கலாச்சாரம், தமிழோடைய ஆன்மீக நம்பிக்கைகள் இது குறித்தெல்லாம் பேசியிருந்தாரு. கம்பராமாயணம், மருது சகோதரர்கள், மேஜர் சரவணன்னு பல விஷயங்களை குறித்து ஆழமா பேசியிருந்தாரு. அதுலயும் மோடிஜி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு பாருங்க. நாம எல்லாருமே ஜென்ரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்பொழுது உவகையாலாம் பேசுவோம் இல்லையா? எடுத்துக்காட்டா சில விஷயங்களை உவகைப்படுத்தி பேசுவோம் இல்லையா? அத மாரி மோடிஜி அந்த மாநாட்டுல பேசும்பொழுது தமிழகத்துல முக்கியமா அந்த திருச்சி அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் எந்த விஷயத்த அதிகமா உவகையா எடுத்து பேசுவாங்களோ அந்த விஷயத்த பேசியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆடி காலத்துல காவேரி ஆறு பொங்கி வர மாறின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த விஷயத்த உவகையா எடுத்து பேசுவாங்களோ அத அந்த மனுஷன் அங்க பேசியிருக்காருங்க. விச் இஸ் அமேசிங். உண்மையாலே இந்த விஷயத்த நம்ம பாராட்டியே ஆகணும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா? அவரு தமிழ் 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 தமிழ்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உவகையா பேசுறேன், பழமொழி சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லி தெலுங்குல பழமொழி பேசிட்டு இருந்தாரு. நீரு தாகுலேது சொல்லிட்டு என்னத்தையோ பேசியிருந்தாரு. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீல லேதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். தமிழ்ல பேசுறச்ச துண்டு சீட்டு பார்த்து பார்த்து பேசுவாரு. 4 வார்த்தை பேசுறதுக்கே 40 முறை ஸ்டக் ஆவாரு. ஆனா தெலுங்குல பேசும்பொழுது சர்வ சாதாரணமா ஹ அப்படின்ற மாதிரி தெலுங்குல பழமொழி சொல்லிட்டு அதை தமிழ்ல வேற டிரான்ஸ்லேட் பண்ணி பேசியிருந்தாரு. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் மோடி பாருங்க, தமிழ்ல அதுவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உவகையா பேசுற விஷயத்த அந்த மனுஷன் அந்த மேடையில பேசியிருந்தாரு. தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இது புரிஞ்சாலே போதும், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரிஞ்சிடும். பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணி அடுத்தபடியாக திமுகவை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊழல் அரசு, வாரிசு அரசியல்னு எப்பவுமே இந்த திமுக மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைப்போம் இல்லையா? டிஃபால்ட்டா சில விஷயங்களா வைப்போம் இல்லையா? அதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஃபர்ஸ்ட் வச்சாரு. தென் திமுக விஞ்ஞான ஊழலுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலம்னு சொல்லியிருந்தாரு. இங்க திமுக அமைச்சர்கள் ஈடுபட்ட ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. நேரடியா அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த அமைச்சர் இத மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காரு, உங்களுடைய கனவை இவங்க இந்த திமுக காரங்க, திமுக அமைச்சர்கள் அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேரடியா பெயரை மென்ஷன் பண்ணி அந்த மனுஷன் அந்த மாநாட்டில் சம்பவம் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் டெல்டா விவசாயிகளை குறித்து பேசியிருந்தாரு. திமுகவினரால இந்த விவசாயிகள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க விவசாயம் செய்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு வசதி கூட இல்லாம எப்படிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் திமுக கொடுத்த வாக்குறுதி இருக்கு பாருங்க, நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா எல்லா இடத்துலயுமே இந்த சேமிப்பு கிடங்கெல்லாம் நாங்க கட்டி தருவோம், அந்த குடோனை கட்டி தருவோம்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் மனுஷன் எடுத்து போட்டு பேசியிருந்தாருங்க. அப்புறம் கிராமப்புற மக்களுக்கு வீடு கட்டி தரதுக்காக மத்திய அரசு மானியம்லாம் தராங்க. நிறைய திட்டங்கள்லாம் அதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. கிராமப்புற மக்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை சரியான நேரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த திமுக முட்டு கட்ட போடுது. வேணும்னே இவங்க லேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவரே சொல்லியிருந்தாரு. அதாவது இது மாதிரியான திட்டங்கள் மத்திய அரசு தான் கொண்டு வருது, மத்திய அரசு தான் நமக்கு தருது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக மாறிடுவாங்க அப்படின்ற பயத்துல திமுக இது மாதிரிலாம் பண்ணுது அப்படின்றதையும் சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. தென் என்டிஏ ஆட்சிக்கு வந்தா இப்ப இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே நாங்க சொல்யூஷனை தருவோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்படி இருக்குன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தொட்டு மாநில வளர்ச்சி மட்டும் இல்லாம தனி மனித வளர்ச்சியும் நீங்க எங்க ஆட்சியில பாப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை டார்கெட் பண்ணி மனுஷன் திமுகவை வெளுத்து விட்டாரு. அண்ட் இந்த கேஸ், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் இந்தியாவில் தட்டுப்பாடு, தமிழகத்தில் தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செயற்கையாக திமுக மக்களிடத்துல பரப்பிட்டு வராங்க இல்லையா? ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதையும் அந்த மனுஷன் அங்க உடைச்சி பேசியிருந்தாரு. மத்திய அரசு நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இவனுங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவனுங்க பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸை நீங்க யாரும் நம்பாதீங்க. உங்களை வேணும்னே பதட்டம் அடைய வைக்கணும், பீதி அடைய வைக்கணும், ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை இங்க உருவாக்கணும். அதன் மூலமா நாம அரசியல் ஆதாயம் தேடணும்னு தான் திமுக அது மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லி திமுகவின் டர்ட்டி பாலிடிக்ஸை ஆன் ஸ்பாட்ல உடைச்சு விட்டாரு. பாரத பிரதமர் மோடிஜி என்னென்னலாம் பேசியிருந்தாரோ அதே மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள், அப்புறம் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், இவங்க எல்லாருமே இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பிரதமர் மோடி பேசின மாதிரியே தான் பேசியிருந்தாங்க. கூட்டணியில மட்டும் கிடையாது மக்களே,
அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துகளிலும் எந்த ஒரு குழப்பமும் இல்ல. எல்லாருமே ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அவங்க பலமடைகிறாங்க அப்படின்றத பார்த்து திமுக இங்க பீதியில இருக்கு. மரண பீதியில இருக்கு. திமுக காரங்கள யாரும் மதிக்கிறதே இல்ல. திமுக தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை திமுகவினரே பெருசா பார்க்கிறது கிடையாது, கேட்கறது கிடையாது, சொல்றதை யாரும் காதுல வாங்குறதும் கிடையாது. அதுவும் திமுக அரசை பார்த்து குற்றவாளிகள் பயப்படுறதே கிடையாது. திமுகவின் கூட்டணி திமுக அரசு மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு நிர்வாக திறனும் இல்லாம தான் இருக்கு. நேத்திக்கு வந்த தேமுதிக கூட இந்த சீட் ஷேரிங்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், செய்யணும் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா காலங்காலமா திமுகவை அண்டி இருக்கிற விசிகாவ கண்டுக்கவே இல்ல. அவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இன்னமும் சீட் டிஸ்கஷனுக்கு ஸ்டாலின் அவர்கள் விசிகாவை கூப்பிடவே இல்ல. திருச்சியில நடந்த என்டிஏ மாநாடு, அந்த கூட்டணியுடைய ஒற்றுமை, அது எல்லாமே திமுகவினருக்கு வயித்துல புளிய கரைச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற வகையில திமுக கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.